Hi students, 6th chapter Trigonometry, exercise 6.3. Listen, first sum, from a top of rock 50 root 3 meter height, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. ஓகே ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷனாக போன ப்ரீவியஸ் எக்ஸைஸில் பார்த்தோம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனாக என்னது, மேலே இருக்க ஒரு ராக்கில் இருந்து கீழே போகிற காரை வந்து என்ன பார்க்குறோம். இப்போ மேலே இங்கே ராக் இருக்குது, இந்த பிளேஸ்லேருந்து இந்த காரை பார்க்குறோம். மேலே இருக்க ஒரு பிளேஸ்லேருந்து கீழே இருக்க ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகே, நவ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ராக் 50 meter height. This one is the rock 50 meter, 50 root 3 meter height, 50 root 3 meter height. Now angle of depression of the car on the ground is observed to be 30 degree. இங்கே பிளேஸில் கார் நிற்குது. அப்போ ராக்கில் இருந்து 30 டிகிரியில் என்ன பண்ணுறாங்க, 30 டிகிரியில் காரை அப்சர்வ் பண்ணுறாங்க. Now these two angles are alternate angles. Okay, this angle 30 degree means this angle also 30 degree, but these two are equal. அப்போ we get triangle. This one is angle, this one is opposite side, this one is adjacent side. Okay, now height of the rock equal to 50 root 3 meter. Height of the rock 50 root 3 meter. Let x be the distance of the car from the rock. We want to find this value. I will take x. Tan theta equal to opposite by adjacent. அப்போ tan 30 degree equal to opposite side 50 root 3 divided by x. Okay, அப்போ tan 30 value 1 by root 3. 1 by root 3 equal to 50 root 3 by x. Cross multiply. X equal to 50 root 3 into root 3. Root 3 into root 3, 3. இப்போ 50 into 3, 150 meter. அப்போ distance of the car from the rock equal to 150 meter. அப்போ this distance equal to 150 meter. We get a answer. Okay. Next sum, the horizontal distance between two buildings is 70 meter. ரெண்டு பில்டிங்க்கு இடையில் உள்ள distance 70 meter. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 45 degree. If the height of the second building is 120 meter, find the height of the first building. Okay, now two buildings, this one is the first building, this one is the second building. Okay, and the distance between two building equal to 70 meter given. Angle of depression of the top of the first building when seen from the top of the second building. Second buildingல இருந்து first buildingோட டாப்பை பார்க்கும்போது 45 டிகிரி. ஓகே, அப்போ செகண்ட் பில்டிங்கோட டாப்பில் இருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாங்க. ஓகே, இந்த டாப்பில் இருந்து இந்த டாப்பை பார்க்கும்போது 45 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன்னா மேக்கிங் ஆங்கிள் திஸ் ஒன். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அப்போ இதுவும் ஈக்குவல். அப்போ இந்த பிளேஸில் நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, திஸ் ஒன் இஸ் இந்த டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது ரெண்டும் பேரலாக இருக்கணும், இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்கணும். இப்போ இந்த டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இந்த செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து 120 மீட்டர் கிவன். செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து 120 மீட்டர் கிவன். நவ் வி வாண்ட் டு ஃபைண்ட் ஃபஸ்ட்டு ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங். இந்த பில்டிங்கோட ஹைட் கேட்குறாங்க, நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எது தேவையோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஹைட் ஈக்குவல் டு எக்ஸ். இது எக்ஸ்னால் இந்த பார்ட்டு கண்டிப்பாக எக்ஸாக இருக்கும் இல்லையா, இந்த பார்ட்டு கண்டிப்பாக எக்ஸாக இருக்கும். டோட்டல் 120, டோட்டல் 120. அப்போ இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 120 மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஓகே, டோட்டல் 120. இந்த பாதியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம், சரி பாதி இல்லை, இந்த பிளேஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். இந்த பிளேஸ் எக்ஸ்னால் இந்த பேலன்ஸ் பிளேஸ் வந்து எவ்வளவு, 120 மைனஸ் எக்ஸ். ஓகே, வி வாண்ட் டு ஃபைண்ட் எக்ஸ். அப்போ கிவன் the distance between two buildings equal to 70 meter, height of second building equal to 120 meter. Let x be the height of the first building. நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இன் ட்ரையாங்கிள் பிடிஇ, ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ட்ரையாங்கிள் பிடிஇ. நவ் திஸ் ஒன் இஸ் ஆங்கிள் ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு. அப்போ tan theta equal to opposite by adjacent. அப்போ tan 45 degree equal to 120 minus x divided by 70. ஓகே, tan 45 value 1. அப்போ 120 minus x divided by 70, cross multiply. 70 equal to 120 minus 6. Okay, now 70 go to that side, negative, minus x go to that side, positive. X equal to 120 minus 70 equal to 50. அப்போ xனா
நம்ம என்ன எடுத்தோம், height of the first building. அப்போ height of the first building equal to 50 meter. Okay, we get a answer. Next one, from the top of the tower 60 meter height, the angle of depression of the top and bottom of a vertical lamp post are observed to be 38 degree 60 degree. Find the height of the lamp post. Tan 38 value 0.7813 given, root 3 equal to 1.732, already you know. Okay. What is the given? Top of the tower 60 meter height. Okay, I will take this one is the tower. This one is the lamp post. Okay, இது tower எடுத்துக்கிறேன், இது lamp post. The tower ஓட height எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 meter கொடுத்துருக்காங்க. Tower ஓட height 60 meter. Now, angle of depression of the top and bottom of the vertical lamp post are 38 degree 60 degree. Tower ஓட டாப்ல இருந்து lamp post ஓட டாப்பை பார்க்குறது கூடிய ஆங்கிள் 38, பாட்டத்தை பார்க்குறதுக்கு ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ இந்த டவரோட டாப்பில் இருந்து லேம்ப் போஸ்ட்டோட டாப்பை பார்க்குறதுக்கு 38 டிகிரி. ஓகே, அப்போ இந்த லைன், அப்போ திஸ் ஒன் இஸ் 38 டிகிரி. அப்போ 38 டிகிரினா இங்கே பார்த்தேன்னா தெரியும், ஒரு இசட் மாதிரி மேக் பண்ணோம். இசட் மேக் பண்ணாலே அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே, அப்போ இங்கே 38, அப்போ இதுவும் 38 டிகிரி ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டத்தை பார்க்கணும் இல்லையா? பாட்டத்தை பார்க்கும்போது இந்த லைன், இப்போ இங்கே இந்த பாட்டர் லைனோட 60 டிகிரி. ஓகே, அப்போ இந்த அல்டர்னேட் செக்மெண்ட் 60 டிகிரி, அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் 60 டிகிரி. ஓகே, இப்போ நமக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு இல்லையா? நமக்கு என்ன வேணும்? ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஐ வில் டேக் எக்ஸ். ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ திஸ் ஒன் இஸ் எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். இங்கே நம்மளே ஒரு parallel லைன் வரைஞ்சிக்கிறோம் இல்லையா? இந்த லைனு parallel லைன் வரைஞ்சிக்கிறோம். இப்போ இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். அப்போ பேலன்ஸிங் என்ன இருக்கும்? 60 மைனஸ் எக்ஸ். டோட்டல் 60. இந்த பிளேஸ் எக்ஸ்னா இந்த பேலன்ஸ் பிளேஸு 60 மைனஸ் எக்ஸ். ஆல்ரெடி போன சம்மில் பார்த்த மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் த டவர் ஈக்குவல் டு 60 மீட்டர் கிவன். லெட் எக்ஸ் பி த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஐ வில் டேக் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் செக் பண்ணிக்கணும். ஓகே, tan theta equal to opposite by adjacent. Tan 60 degree equal to opposite side டோட்டலாக 60. அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியாது, இது ஒய், அப்போ இதுவும் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், நம்மளே எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ tan 60 equal to 60 by ஒய். tan 60 வேல்யூ √3, அப்போ 60 by ஒய். அப்போ ஒய் கிராஸ் மல்டிப்ளை ஒய் ஈக்குவல் டு 60 by √3. ஓகே, இந்த பிளேஸில் எனக்கு √3 மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 60 √3 by 3 கேன்சல், 20 √3. ஒய் ஈக்குவல் டு 20 √3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் பிடிஇ. இந்த ட்ரையாங்கிளில் tan 38 டிகிரி. tan 38 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு 60 மைனஸ் எக்ஸ். 60 மைனஸ் எக்ஸ், அட்ஜசன்ட் சைடு ஒய். டயக்ராமை நீட்டாக கரெக்டாக போட்டிங்கன்னா தான் சம்மு ஈஸியாக வரும். ஓகே, 60 minus x divided by y. 60 minus x divided by y. Tan 38 value given. What is the value? 0.7813 equal to 60 minus x divided by y value already கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 20 √3. Okay, now cross multiply. 0.7813 into 20 √3 equal to 60 minus x. 20 into என்ன பண்ணுறது, 20ஐயும் இந்த 0.7813 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் 15.626 வரும். இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். √3 வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1.732 கொடுத்துருக்காங்க. 60 மைனஸ் 6. திரும்ப இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் ஆஃப்டர் 3 நம்பர் எடுத்தால் போதும். ஓகே, 27.064 ஈக்குவல் டு 60 மைனஸ் 6. நவ் மைனஸ் எக்ஸ் go to that side plus x. 60 minus 064. Now subtract பண்ணுறோம். subtract பண்ணும்போது எப்படி பண்ணணும்? 20.000ன்னு எடுத்துக்கணும். 27.064 பாரோ வாங்கணும். 5 9 9 9 10. 10 minus 4 6. 9 minus 6 3. 9 9 minus 7 2. 5 minus 2 3. அப்போ 32.936. I will take two numbers, x equal to 32.9
3. Okay, அப்போ the height of the lamp post equal to 32.93 meter. ஓகே, இங்கே பாயிண்டில் 6 இருக்குது, இதை 4 கூட மாற்றிக்கலாம், தப்பில்லை. உங்கள் புக் ஆன்சருக்காண்டி 32.93 மீட்டர். ஓகே, fourth sum, an aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. The angle of depression of the boats as observed from the aeroplane are 60 degree 30 degree respectively. Find the distance between two boats. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஏரோப்ளேன் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 1800 மீட்டர். ஒரு ஏரோப்ளேன் கீழே இருந்து 1800 மீட்டரில் பறக்குது. ஓகே, இங்கே இருந்து இந்த லைனில் உள்ள 2 போட்டு, சீன்ற பிளேஸில் ஒரு போட்டு, டீன்ற பிளேஸில் ஒரு போட் இருக்குது, மேலே இருந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகே, ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் ஆஃப் த போட் அப்சர்வ் ஃப்ரம் த ஏரோப்ளேன் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி. 60 டிகிரியில் ஒன்று, 30 டிகிரியில் ஒன்று. ஓகே, we want to find the distance between two ports. We want to find this value x. ஓகே, நமக்கு பிளேஸில் டிகிரி மார்க் பண்ணும்போது இங்கே சம்மு லைன் இங்கே போக 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 என்ன ஆகும்? ஆங்கிள் சின்னதாகிட்டே போகும், உள்ளே வர வர பெரிய ஆங்கிள் ஆகும். அப்போ இந்த பிளேஸில் உள்ள போட்டை நான் 30 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எந்தது? இந்த ஆல்டர்னேட் ஆங்கிளில் 30 டிகிரி எடுத்துக்கிறேன். அடுத்த ஆங்கிள் உள்ளே போக போக பெரிய ஆங்கிள் ஆகும், அந்த ஆங்கிளை 60 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஆங்கிள் மார்க் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணணும். ஓகே, லைன் இப்படி வர 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 ஆங்கிள் பெருசாகிட்டு வரும், இங்கே போக 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 ஆங்கிள் சின்னதாகிட்டு போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணிக்கும். The height of the aeroplane flying 1800 மீட்டர். லெட் எக்ஸ் பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பிளேஸ் எனக்கு தெரியாது, நானே ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசி இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் tan theta equal to opposite by adjacent. அப்போ tan 60 டிகிரி equal to opposite side 1800 divided by adjacent side y. ஓகே, அப்போ tan 60 வேல்யூ √3, √3 equal to 180,800 divided by y. Now cross multiply, y equal to 1800 by √3. ஓகே, next triangle ABD, பெரிய triangle. ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் tan 30 டிகிரி, tan 30 டிகிரி ஆப்போசிட் சைட் 1800, அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது மொத்தம். அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். tan 30 வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். கிராஸ் மல்டிப்ளை, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1800 √3. ஓகே, இப்போ ஒய் இருக்கிற பிளேஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1800 √3. ஓகே, now x plus 1800 √3 equal to 1800 √3. 1800 divided by √3 equal to 1800 √3. Now plus term go to that side minus. Okay, minus கொண்டு போயிடுறோம். Now 1800 காமனாக வெளியே எடுத்துறேன். 1800 காமனாக வெளியே எடுத்துறேன். இப்போ என்ன கிடைக்கும்? √3 minus 1/√3 கிடைக்கும். √3 minus 1/√3. Now LCM எடுத்தா 3, √3 into √3 3 ஆயிரும். 3 minus 1/√3 கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் √3 into √3 3, 3 minus 1/√3 கிடைக்கும். 3 minus 1 2/√3. ஓகேயா? அப்போ 1800 into 2 3600 divided by √3. √3ஆல் மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேயா? இப்போ √3 into √3 3 ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு கேன்சல் 1200 √3. இப்போ 1200 into 1.732. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 2078.400. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ் ஈக்குவல் டு 2078.4. பாயிண்ட் ஆஃப்டர் 0 no value, then 2078.4 meter. Okay, we get a answer. Fifth sum, from the top of a lighthouse, the angle of depression of the two ships on the opposite sides of it are observed to be 30 degree 60 degree. The height of the lighthouse is h meter and the line joining the ship passes through the foot of the lighthouse. Show that the distance between the ship equal to 4h by √3 meter. ஒரு லைட் ஹவுஸ், ரெண்டு லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட் சைஸில் 2 ஷிப் நிற்குது.
அதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. லைட் ஹவுஸோட ஹைட் வந்து h மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ஆன்சரும் கொடுத்துறாங்க. ஷோ தட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்பு, ரெண்டு ஷிப்புக்கும் இடையில உள்ள ஹைட் டிஸ்டன்ஸ் வந்து 4h/√3ன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, see that one, this one is the height of the lighthouse. இதை ஹெச்னு எடுத்துக்கிட்டோம். ஒரு ஷிப் இங்கே ஒன்று நிற்கிது, இங்கே ஒன்று நிற்கிது, ஆப்போசிட் சைடில் ரெண்டு நிற்கிது. இப்போ இந்த ஷிப்போட அல்டர்னேட் ஆங்கிள்ஸை 30 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஷிப்போட அல்டர்னேட் ஆங்கிள்ஸை 60 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ் வேணும், இந்த ரெண்டு ஷிப்புக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் கண்டுபிடிக்கணும் நான். ஓகே, இப்போ கிவன் ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஈக்குவல் டு ஹெச். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி, tan theta equal to opposite by adjacent. அப்போ tan 30 equal to opposite side h by x. அப்போ tan 30 value 1/√3 equal to h by x, cross multiply x equal to √3h. I will take equation number 1. Next, in this triangle ABD, இந்த triangle tan theta equal to opposite by adjacent, tan 60 equal to opposite h by y. அப்போ h by y, அப்போ √3 equal to tan 60 value √3 equal to h by y. அப்போ y equal to h by √3. ஓகே, இந்த பிளேஸில் x கண்டுபிடிச்சிக்கோம், இந்த பிளேஸில் y கண்டுபிடிச்சிக்கோம். we want to find distance between two ships, that is x plus y. அப்போ x plus y னா √3h plus h by √3. ஓகே, இப்போ xோட வேல்யூ √3h plus yயோட வேல்யூ h by √3. LCM √3 into √3 3, 3h plus h by √3, that is 4h by √3. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். distance between two ships equal to 4h by √3 மீட்டர். ஆன்சரும் நமக்கு இதே கொடுத்துருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். a lift in a building of height 90 feet with transparent glass walls is descending from the top of the building. At the top of the building, the angle of depression of a fountain in the garden is 60 degree. 2 minutes later, the angle of depression reduces to 30 degree. If the fountain is 30√3 feet from the entrance to the lift, you find the speed of the lift which is descending. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லிஃப்ட்டு ஒரு பில்டிங்கில் 90 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. ஓகே, அந்த லிஃப்ட்டோட ஹைட் எவ்வளவு, 90 ஃபீட். இந்த டாப் ஆஃப் த பில்டிங்கில் இருந்து கீழே ஒரு ஃபவுண்டைன் இருக்குது கார்டனில். அதை பார்க்குற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டெப்ரெஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. 2 minutes லேட்டரில் லிஃப்ட்டு கொஞ்சம் கீழே 2 minutes லேட்டர் இறங்குது. இறங்கின பிறகு அந்த ஃபவுண்டனை பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது, 30 டிகிரி இருக்குது. இந்த ஃபவுண்டனுக்கும் இந்த பில்டிங்குக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 30√3. லிஃப்ட்டோட என்ட்ரன்ஸுக்கும் ஃபவுண்டனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது, 30√3 கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்பீடு கேட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்டன்ஸ் தான் பார்த்தோம். இப்போ இந்த பிளேஸில் நான் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஓகே, லிசன், see the diagram. this one is a lift. ஓகே, அந்த பில்டிங்கில் லிஃப்ட் இருக்கிறது 90 ஃபீட் இருக்குது. ஓகே, 90 ஃபீட்டு. இங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்குது, இந்த டீன்ற பிளேஸில் ஃபவுண்டைன் இருக்குது. இந்த லிஃப்டில் இருந்து இந்த ஃபவுண்டைனை பார்க்குறது 60 டிகிரி. ஓகே, அந்த ஆங்கிள் அல்டர்னேட்ஸ் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இந்த லிஃப்ட் வந்து ஒரு 2 minutes லேட்டர் கழித்து இங்கே இறங்கிடுது, டிசெண்டிங். ஓகே, ஆகும்போது எனக்கு இந்த லிஃப்டில் இருந்து இந்த ஃபவுண்டனை பார்க்குறது 30 டிகிரி. இங்கே நம்மளே ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிக்கிறோம். ஓகே, இந்த லைன் வந்து அல்டர்னேட் ஆங்கிள் 30 டிகிரி. ஓகே, இந்த லிஃப்ட்டுக்கோட பில்டிங்குக்கும் ஃபவுண்டனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 30√3 கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து இங்கே 90 ஃபீட் 30√3 கொடுக்காங்க. இப்போ இந்த லிஃப்ட் வந்து இந்த டிசெண்டிங் பண்ண பிளேஸோட டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். இங்கே வந்து டைம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 2 minutes லேட்டர். 2 minutes வந்து லேட்டர் கீழே இறங்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இந்த பிளேஸில் நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த லிஃப்ட் இன் த பில்டிங் 90 feet. The distance between the fountain and the entrance to the lift வந்து 30√3 feet. எனக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகே, ஸ்பீடை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதான் நான் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன எடுத்துக்குவோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ ஸ்பீடை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டைம் கொடுத்துருக்கத 2ன்னு எடுத்துக்கிறோம்.
கொடுத்துருக்குது 2 minutes later. அப்போ 2 minutes 2x. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் 2xன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் 90, இது 2x. அப்போ இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 90 minus 2x இருக்கும். ஓகேயா. நவ் tan theta ஈக்குவல் டு, இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன், இந்த ட்ரையாங்கிள். ஓகேயா. இன் ட்ரையாங்கிள் ACD tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை adjacent. tan 30 degree ஈக்குவல் டு ஆப்போசிட் 90 minus 2x divided by 30 root 3. அப்போ 90 minus 2x divided by 30 root 3. tan 30 value 1 by root 3 equal to 90 minus 2x divided by 30 root 3. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை. இந்த டேர்ம் அங்கே கொண்டு போயிடுறேன். 30 root 3 divided by root 3 equal to 90 minus 2x. root 3 cancel. அப்போ 30 equal to 90 minus 2x. ஓகே. அப்போ minus 2x கொடுத்துட்டு plus 2x. 30 minus 30 ஆயிரும். அப்போ 90 minus 30. அப்போ 2x equal to 60. அப்போ x equal to 60 by 2 30. எக்ஸ்னா என்னென்னு எடுத்தோம், ஸ்பீடை தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸ்பீடை எப்படி மென்ஷன் பண்ணணும், x equal to 30 feet. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபீட்டு 2 minutes. அதனால் feet per minute. அப்போ ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங் 30 feet per minute. 30 feet per minute. ஓகே. டயக்ராமை கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. டயக்ராம் தெரிஞ்சால் தான் எது ஆப்போசிட் சைடு எது அட்ஜசன்ட் சைடுன்னு வச்சு கரெக்டாக நம்ம சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.